பாருங்கள், இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலாங்க. தூதுவளையில் துவையல் பண்ணுறது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா அலசி வச்சுருக்குறோங்க தூதுவளையை. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளிங்க, அதுக்கு வரமிளகா ஒரு 3, ஒரு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் தனியா, இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா 3 போட்டுக்கிறோங்க. மிளகா தனியாலாம் வறுத்துடலாங்க. இதை பாருங்கள், நல்லா வரப்பட்டுச்சுங்க. இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அலசி வச்சுருக்குறோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு போட்டு வதக்கிடலாங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிச்சுங்க. நம்ம சளி பிடிச்சா கூட இது நல்லா சாதத்தில் போட்டு இதை வதக்கி அரைச்சி சாப்பிட்லாங்க, பிசைஞ்சிட்டு. இதை அதுவே மழைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள், மிளகா தனியா இதெல்லாம் நல்லா அரைப்பட்டு போச்சுங்க. மிளகெல்லாம் அது கூட இதை போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், தூதுவளை இது ரெடி ஆகிடுச்சுங்க. துவையல் நம்ம சுடு சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இது செய்யறது கஷ்டமாக இருந்தால் நம்ம பருப்பு போட்டு கூட கடைஞ்சி சாப்பிட்லாங்க. கோல்டுக்கு அவ்வளோ நல்லது. மழை காலத்து சாப்பிட்டா நம்மளுக்கு சளியே பிடிக்காதுங்க. பாருங்கள், நம்ம சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.